Good morning, students. The next one is caloric value of carbohydrates, proteins and fats. கார்போஹைட்ரேட்கள், புரதங்கள் மற்றும் கொழுப்புகளின் கலோரி மதிப்பு, ஃபேட்ஸ். பேஜ் நம்பர் 83. We obtain 50% energy from carbohydrates, 35% from fats and 15% from proteins. We require about 400 to 500 grams of carbohydrates, 60 to 70 grams of fats and 65 to 75 grams of proteins per day. நாம் ஒரு 50% ஆற்றல் கார்போஹைட்ரேட்டில் இருந்தும் 35% ஆற்றல் கொழுப்புகளில் இருந்தும் ஒரு 15% ஆற்றலானது புரதங்களில் இருந்தும் பெறுகின்றோம். நாம் டெய்லி 400 to 500 கிராம் கார்போஹைட்ரேட், 60 முதல் 70 கிராம் வரைக்கும் கொழுப்பு மற்றும் 65 முதல் 75 கிராம் வரை நமக்கு தேவைப்படுகின்றது. கார்போஹைட்ரேட் 400லேருந்து 500 கிராமும், அதே மாதிரி 60லேருந்து 70 கிராம் வரைக்கும் கொழுப்பும், 65 முதல் 75 கிராம் வரைக்கும் புரதமும் நமக்கு டெய்லி தேவைப்படுது. பேலன்ஸ்ட் டயட் ஆஃப் ஈச் இண்டிவிஜுவல் வில் vary according to their age, gender, level of physical activity and other conditions such as pregnancy and lactation. வயது மற்றும் பால், உடல் உழைப்பின் அளவு, பிற காரணிகளான கர்ப்பம் மற்றும் பாலூட்டுதல் போன்றவற்றை பொறுத்து சரிவிகித உணவு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வேறுபடுகின்றது. எல்லாத்துக்கும் ஒரே அளவாக நம்ம எடுத்துக்க முடியாது. அவங்கவுங்க செய்யக்கூடிய வேலைக்கு தகுந்த மாதிரியும் அவங்களுடைய நேரத்துக்கு அந்த நிலைக்கு தகுந்த மாதிரியும் நம்ம இந்த சரிவிகித உணவை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. The first one is carbohydrates or sugar and starch. These are the major source of cellular fuel which provides energy. The caloric value of carbohydrate is 4.1 kilocalorie per gram and its physical fuel value is 4 kilocalorie per gram. The calorie value of carbohydrate is 4.1 kilocalorie. அதையும் and its physiological fuel value 4 kilocalorie. இந்த ரெண்டையும் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிட்டு தனித்தனியாக கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட் பண்ணி நல்லா மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இது 1 மார்க் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச், சுகர் அண்ட் ஸ்டார்ச். சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச் ஆகியன கார்போஹைட்ரேட்டுக்கு ஆகும். இப்போ கார்போஹைட்ரேட்னா என்ன நல்லா பார்த்துக்கோங்க. எங்கெங்கே சுகர்னு வருதோ, எங்கெங்கே ஸ்டார்ச்னு வருதோ அது எல்லாமே கார்போஹைட்ரேட்ஸ். தீஸ் ஆர் த மேஜர் சோர்ஸ் ஆஃப் செல்லுலர் ஃபியூவல்ஸ். கார்போஹைட்ரேட்டின் இவங்க என்னது, செல்லில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு எரிபொருளாக கருதப்படக்கூடியது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் விச் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. இது எனக்கு நமக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. த கலோரி வேல்யூ ஆஃப் இதனுடைய கார்போஹைட்ரேட்ஸ் கலோரி மதிப்பு 4.1 கலோரிகள் பர் கிராம். இதனுடைய செயலியல் எரித்திறன் மதிப்பு 4 கிலோ கலோரி. இதை ரெண்டையும் டிஃப்ரென்ஸ் பண்ணி நல்லா படித்து வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிப்பிட்ஸ். Lipids are fats and derivatives of fats are also the best reserve food stored in our body which is used for production of energy. லிப்பிடுகள் என்பன கொழுப்பு அல்லது கொழுப்பிலிருந்து பெறப்படும் பொருட்கள் ஆகும். டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ். இது நம் உடலில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் மிக சிறந்த ஆற்றல் மூலமாகும். ஆல்சோ பெஸ்ட் ரிசர்வயர்னா நம்ம சேமித்து வச்சிருக்கக்கூடிய அந்த சக்தி. ரிசர்வயர் ஃபுட் ஸ்டோர்ட் இன் அவர் பாடி விச் இஸ் யூஸ்ட் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஃபேட்ஸ் ஹேஸ் எ caloric value ஆஃப் 9.45 kilocalorie and a physiological fuel value ஆஃப் 9 kilocalorie per gram. இந்த கொழுப்பானது மிகச்சிறந்த ஆற்றல் மூலமாகும். ரிசர்வ். கொழுப்பின் கலோரி மதிப்பு 9.45 கிராம் கலோரிகள் பர் கிராம். கொழுப்பின் கலோரி மதிப்பு 9.45 கிராம் கலோரிகள் பர் கிராம் மற்றும் இதன் உடல் செயலியல் எரித்திறன் மதிப்பு 9 கலோரிகள் பர் கிராம். இதையும் கொஞ்சம் நல்லா டிஃப்ரென்ஸ் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. அது 4.1, இது 9.5. இது ஃபிசியாலஜிக்கல் ஃபியூவல் வேல்யூ 4 கிலோ கலோரி. இதில் ஃபிசியாலஜிக்கல் ஃபியூவல் வேல்யூ 9 கிலோ கலோரி பர் கிராம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி படிச்சு வச்சுக்கோங்க. இது 1 மார்க் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.